அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. கருவேப்பிலை, பொடி பொடி நறுக்கிற வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா அது கூட அதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டுங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கலர் மாறுற அளவுக்கு வதக்கிட்டு அது கூட மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கலந்து விடுங்க. எல்லாம் நல்லா சேர்ந்து வந்தப்புறம் இதோட மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு கூட குறைச்சி போடணுன்னா போட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி சிக்கன் பூ மாதிரி வெந்திருக்கும். இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஆறுனப்புறமா 1/2 ஸ்பூன் லெமன் புழிஞ்சிக்கோங்க. சூப்பராக நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோ அரைச்சி விட்டு நாட்டுக்கோழி குழம்பு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.